பகுதி 2. அதிர்ஷ்டமும் இடர்பாடும். இதுவுமே அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை, தீயதாகவும் இல்லை. அதிர்ஷ்டங்களும் இடர்பாடுகளும் உடன்பிறப்புகள். தனிப்பட்ட மனித உழைப்பை தவிர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் மெய்யான சக்திகளாக அமைபவையே இவ்விரண்டும். நம்முடைய வெற்றியையோ அல்லது பிறரது வெற்றியையோ நாம் எண்ணி பார்க்கும்போது எவையுமே அவை காணப்படும் அளவிற்கு நல்லவையும் இல்லை, தீயவையும் இல்லை என்பதை நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிறார் நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்காட் கலவே. கணிப்பொறியை பயன்படுத்தும் உலகின் மிகச்சில உயர்நிலை பள்ளிக்குத்தான் பில்கேட்ஸ் சென்றார். சியாட்டில் நகரின் எல்லையில் இருக்கும் லேக் சைட் பள்ளிக்கும் கணிப்பொறி எப்படி கிடைத்தது என்பதை குறிக்கும் கதை சுவையானது. 2ஆம் உலகப் போரில் பணியாற்றிய கடற்படை விமானியான பில் டகல் என்பவர் போருக்கு பின்னர் ஒரு உயர்நிலை பள்ளியில் கணித அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினார். வெற்று நூற்படிப்பு உண்மையான உலக அறிவையும் அனுபவத்தையும் வழங்காது என்ற நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்தார். கல்லூரிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் கணிப்பொறி அறிவை பெறுதல் அவசியம் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். இன்று அவர் குறித்து நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை நிறுவியவர்களுள் ஒருவரான பால் ஆலன். 1968ஆம் ஆண்டில் பில் டகல் லேக் சைட் பள்ளி மாணவர்களின் அன்னைகள் அமர்ந்திருந்த ஒரு குழுமத்துக்கு வெற்று வதந்திகளை பகிர்வதை விட்டுவிட்டு $3000 தருமாறு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். ஒரு டெலிடைப் மாடல் 30 கணிப்பொறியை வாடகைக்கு எடுத்து ஜெனரல் எலக்ட்ரிக்கல் மெயின் ஃப்ரேம் கணிப்பொறியோடு பகுதி நேர தொடர்பை கிடைக்கச் செய்யவே அந்த தொகை அவருக்கு தேவைப்பட்டது. தொலைத்தொடர்பு துறையிலும் கணினித்துறையிலும் பகுதி நேர பகிர்வு என்னும் சித்தாந்தம் 1965ஆம் ஆண்டில்தான் தொடங்கப்பட்டது என்பதை நினைவு கூறும் பில்கேட்ஸ், அதற்கு முன்பே பில் டகலின் இந்த பார்வை தொலைநோக்கு சிந்தனையுடைய சித்தாந்தமாகும் என்கிறார். கணிப்பொறியை பயன்படுத்தும் வாய்ப்பை பில்கேட்ஸ் தன்னுடைய 8வது வகுப்பிலேயே பெற்றதைப் போல் மிக பல பல்கலைக்கழகங்களும் கல்லூரி மாணவர்களுக்கு கணிப்பொறியின் வாய்ப்பு கிடைக்கப் பெறவில்லை. வாய்ப்பிருந்தும் பில்கேட்ஸ் கேட்டும் தேவையான அளவிற்கு பயன்படுத்த கிடைக்கவில்லை. பில்கேட்ஸ் தன்னுடைய பள்ளி நண்பர் பால் ஆலனை சந்திக்கும் போது அவருக்கு வயது 13. பால் ஆலனும் பள்ளியில் இருந்த அந்த கணிப்பொறியின் மீது அளவு கடந்த வெறியுடன் இருந்ததால் அவர்கள் இருவரும் இணைந்து வெற்றி பெற இயன்றது. லேக் சைட் பள்ளியில் கணிப்பொறி கல்வி அப்பள்ளியின் பொதுவான பாடத்திட்டத்தின் பகுதியாக இல்லை. அது ஒரு தற்சார்பு கல்வியாகவே இருந்தது. பள்ளி நேரம் போக எஞ்சிய உபரி நேரங்களான இரவு நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் பில்லும் பாலும் அந்த கணிப்பொறியை பயன்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய கற்பனை யுக்திகளை வளர்த்து கொண்டனர். பள்ளியில் அந்த கணிப்பொறியுடன் இருவரும் சேர்ந்து பணியாற்றிய அத்தகைய ஒரு இரவில் பில்கேட்ஸ் கூறிய ஒரு கருத்தை ஆலன் நினைவு கூறுகிறார். பில்கேட்ஸ் ஆலனிடம் ஃபார்ச்சூன் இதழின் ஒரு பிரதியை காட்டி, ஒரு ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்தை நடத்துவதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று வினவினார். அது குறித்து தனக்கு ஏதும் தெரியாது என்று ஆலன் பதிலளிக்க, பில்கேட்ஸோ ஒருவேளை நாமும் நமக்கான கணிப்பொறி நிறுவனத்தை ஒரு நாள் நடத்த வரலாம் என்று ஆலனிடம் கூறினார். இன்றைய நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மதிப்பு $1 டிரில்லியன் விட கூடுதலானது என்பதை நாம் அறிவோம். ஒரு சிறிய கணக்கீட்டை இங்கே நாம் பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமானத்தின்படி 1968ஆம் ஆண்டில் உலகில் ஏறக்குறைய 303 மில்லியன் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இருந்தார்கள். அவர்களுள் சுமார் 18 மில்லியன் மாணவர்கள் அமெரிக்காவில் வசித்தவர்கள். அவர்களுள் 2,70,000 மாணவர்கள் வாஷிங்டன் மாநிலத்தில் வசித்தவர்கள். அவர்களுள் 1,00,000க்கும் சிறிது மேலான எண்ணிக்கையில் சியாட்டில் பகுதியில் வசித்தவர்கள். அவர்களுள் 300 மாணவர்கள் மட்டுமே லேக் சைட் பள்ளியில் பயின்றவர்கள். நாம் இந்த கணக்கீட்டை 303 மில்லியனிலிருந்து ஆரம்பித்து 300 என்ற எண்ணிக்கையில் முடிக்கிறோம். பள்ளிக்கல்விக்கு கணிப்பொறி தேவை என்ற தொலைநோக்கு பார்வையும் அதற்கான நிதி வசதியும் சேர்ந்து வாய்க்கப்பெற்ற ஒரு பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு மில்லியனில் ஒரு உயர்நிலை பள்ளி மாணவருக்கே அமைந்துள்ளது. அத்தகையோருள் ஒருவராக பில்கேட்ஸ் அமைந்திருந்தார். இந்த வாய்ப்பை குறித்து பில்கேட்ஸ் எப்போதும் மறைக்க விரும்பியதில்லை. பின்னாளில் 2005ஆம் ஆண்டு அந்த பள்ளியில் நடந்த ஒரு பள்ளி நிறைவு விழாவில் பில்கேட்ஸ் கலந்து கொண்ட போது, லேக் சைட் பள்ளி இல்லை என்றால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றவரை தடுமாற்றம் செய்யும் விதமான அறிவாற்றலையும் அதைவிட மிகையான கடின உழைப்பையும் கொண்டவராக விளங்கிய கேட்ஸ் தன்னுடைய 13 வயதுகளிலேயே கணிப்பொறி குறித்த தொலைநோக்கு பார்வை உடையவராக விளங்கினார். அத்தகைய திறமை தேர்ச்சி பெற்ற கணிப்பொறி வல்லுநர்களுக்கு கூட கைவரப்பெறாத திறமையாகும். இதற்கும் மேலாக லேக் சைட் பள்ளியில் படிக்கும் அந்த மில்லியனில் ஒருவருக்கான வாய்ப்பும் அவருக்கு இளமையிலேயே அமையப்பெற்றது. நான் இப்போது உங்களுக்கு கேட்ஸின் நண்பரான கென்ட் ஈவன்ஸ் குறித்து சொல்ல விழைகிறேன். கேட்ஸ் எதிர்கொண்ட அனுபவத்தை போன்ற மகத்துவமான ஓர் அனுபவத்தை அதிர்ஷ்டத்தின் உடன்பிறப்பான இடரால் ஈவன்ஸும் அடைந்தார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சாதனை வெற்றியால் பில்கேட்ஸ், பால் ஆலன் ஆகிய இருவரும் உலக அளவில் மிக பிரபலமடைந்தனர். என்றாலும் அதே லேக் சைட் பள்ளியில் கணிப்பொறி சாதனையாளர்களாக இவர்களுடன் 3ஆமவராக ஒருவர் இருந்தார், கென்ட் ஈவன்ஸ். கென்ட் ஈவன்ஸ், பில்கேட்ஸ் இருவரும் 8ஆம் வகுப்பிலேயே நண்பர்களாயினர். பில்கேட்ஸின் அனுமானத்தின்படி அந்த வகுப்பின் சிறந்த மாணவர் ஈவன்ஸ் ஆவார். அவர்கள் இருவரும் மணிக்கணக்கில் தொலைபேசியில் உரையாடியதை நினைவு கூறும் பில்கேட்ஸ், பில்லின் மூலையிலிருந்து என்னும் ஆவணப்பதிப்பில் கென்ட்டின் தொலைபேசி எண் 52578551 என்பதை நான் இன்னும் நினைவில் வைத்துள்ளேன் என்கிறார். பில்கேட்ஸ், பால் ஆலன் ஆகியோரின் திறமைக்கு சற்றும் குறையாத வகையில் கென்ட் ஈவன்ஸும் கணிப்பொறியில் திறமை பெற்றவராக விளங்கினார். ஒரு சமயம் லேக் சைட் பள்ளி அதனுடைய முழு பள்ளிக்கான பாடத்திட்டத்தை நிர்ணயிக்கும் முயற்சியில் திண்டாடியது. நூற்றுக்கணக்கில் இருந்த மாணவர்களின் விருப்ப பாடங்களுக்கான பாடநேரம் மற்ற பாடநேரங்களுடன் முரண்பட்டதால் பாடத்திட்டத்தை நிர்ணயிக்கும் வேலை இடியாப்ப சிக்கலாக இருந்தது. அந்த சிக்கலை தீர்க்க கணிப்பொறியின் மூலம் ஒரு தீர்வை கொண்டு வரும் பொறுப்பை பள்ளி நிர்வாகம் பில்கேட்ஸ், கென்ட் ஈவன்ஸ் ஆகிய மாணவர்களிடம் கொடுத்தது. அந்த முயற்சி வெற்றியையும் பெற்றது. பால் ஆலனை போல் அல்லாது கென்ட் ஈவன்ஸ் பில்கேட்ஸை போன்றே வணிக நோக்குடனும் எதிர்காலம் குறித்த அளவிலா லட்சியங்களுடனும் விளங்கினார். கென்ட் எப்போதும் ஒரு வழக்கறிஞர் கையில் வைத்திருக்கும் கைப்பெட்டியை போன்றதொரு பெரிய கைப்பெட்டியை வைத்திருப்பார்.
என்று குறிப்பிடும் பில்கேட்ஸ், அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை நாங்கள் இருவரும் திட்டமிட்டுக் கொண்டே இருப்போம். ஒரு நிறுவனத்தை நடத்தும் தலைமை மேலாளராக இருப்போமா? எவ்வகையான திறன்களை பெற்றிருப்போம்? எல்லோரையும் போல பொதுவான வாழ்க்கையுடையவர்களாக ஆவோமா? இல்லை தனித்துவ போக்குடன் ஒரு புது நெறிக்கான தூதுவர்களாக ஆவோமா என்றெல்லாம் யோசித்த வண்ணம் இருப்போம் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார். எதிர்காலம் எத்தகையதாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்தே பயணிப்பார்கள் என்ற கருத்தை உடையவர்களாகவே பில்கேட்ஸும் கென்ட் ஈவன்ஸும் இருந்தனர். கென்ட்டுடனான தன்னுடைய நட்பை நினைவு கூர்ந்த பில்கேட்ஸ், நாங்கள் இணைந்தே பணியாற்றி இருப்போம், கல்லூரிக்கும் நாங்கள் இருவரும் சேர்ந்தே போயிருந்திருப்போம் என்பதை நான் உறுதியாக கூறுவேன் என்கிறார். பில்கேட்ஸ், பால் ஆலன் போன்றே கென்ட் ஈவன்ஸும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஒரு நிறுவராக இருந்திருப்பார். ஆனால் அது நடந்தேறவில்லை. தன்னுடைய உயர்நிலை கல்வியை முடிப்பதற்கு முன்பாகவே கென்ட் ஈவன்ஸ் ஒரு மலையேறும் முயற்சியின் போது நடந்த விபத்தில் தன் உயிரை இழக்க நேரிட்டது. அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் மலையேறும் முயற்சிகளின் போது ஏறக்குறைய 3 டஜன் நபர்கள் விபத்தை சந்திக்க நேரிட்டு மரணமடைகின்றனர். பள்ளி மாணவர்களில் மலையேறும் முயற்சிகளின் போது மரணம் நேரிடும் சம்பவம் ஏறக்குறைய 1 மில்லியன் எண்ணிக்கையில் ஒன்றாகும். லேக் சைட் பள்ளியில் தன்னுடைய உயர்நிலை கல்வியை முடித்ததன் மூலம் மில்லியன் மாணவர்களுள் ஒருவர் பெரும் பயனை அனுபவத்தை பெற்றவராகிறார் பில்கேட்ஸ். மில்லியன் மாணவர்களுள் ஒருவர் எதிர்கொள்ளும் இடரால் தான் பில்கேட்ஸுடன் கனவு கொண்ட லட்சியங்களை எல்லாம் எப்போதுமே அடையாத வகையில் மரணமடைகிறார் கென்ட் ஈவன்ஸ். ஒரே விதமான விசை, ஒரே அளவிலான சக்தி, எதிரெதிர் திசைகளில் விளைவுகள். தனிப்பட்ட மனித உழைப்பை தவிர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் மெய்யான சக்திகளாக அமைபவை அதிர்ஷ்டமும் இடர்களும். இவற்றுள் ஒன்றை நம்பிக்கொண்டு மற்றொன்றை அதே அளவிற்கு நம்ப முடியாமல் இருப்பது சாத்தியமற்றது என்று நினைக்க வைக்கும் அளவிற்கு இவ்விரண்டும் ஒத்த குணங்களை உடையவைகளாகவே உள்ளன. இவ்விரண்டும் நடைபெறுவதற்கான காரணம், தனி மனிதனின் 100% செயல்களே அவனுடைய வெற்றி தோல்விகளின் 100%ஐயும் நிர்ணயிக்கின்றன என்பதை பொய்யாக்கும் விதமான சூழலை ஏற்படுத்தும் இந்த உலகின் சிக்கலான போக்கே ஆகும். 7 பில்லியன் மனிதர்களும் இயக்கத்தில் இருக்கும் கணக்கற்ற மற்ற பொருட்களும் விளையாடும் ஒரு விளையாட்டில் நீ ஒருவனே. உணர்வு பூர்வமாக நீ எடுக்கும் உன் முடிவினால் உண்டாகும் விளைவுகளை விட உன்னிலிருந்து வெளிப்புறத்தில் உன் கட்டுப்பாட்டில் இல்லாது நடக்கும் வினைகளின் விபத்துகளின் தாக்கம் மிகப்பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை ஆகும். அப்படியான அதிர்ஷ்டங்களும் இடர்களும் அளவிட முடியாதவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை. பல சமயங்களில் அவை கவனிக்கப்படாமலேயே சென்று விடுகின்றன. இணையான திறமைகளுடனும் இணையான எதிர்ப்புகளுடனும் இருக்கும் போதிலும் அதிர்ஷ்டத்தை அடையும் ஒவ்வொரு பில்கேட்ஸுக்கும் சமமாக இடரால் வீழும் ஒரு கென்ட் ஈவன்ஸ் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதிர்ஷ்டத்துக்கும் இடருக்கும் ஒரே அளவிலான மதிப்பை நாம் வழங்க முற்படும் போதுதான் தனி மனிதர்களின் பொருளாதார வெற்றியை சரியாக நம்மால் உணர இயலும். அது நமதாகட்டும் மற்றவர்களுடையதாகட்டும். பொருளாதார வெற்றி என்பது அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை, தீயதாகவும் இல்லை. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநரான ராபர்ட் ஷில்லரிடம் சில வருடங்களுக்கு முன்னர் நான் வினவியது இதுதான். முதலீடு குறித்து நாம் அறியவியலாத எந்த ஒன்றை பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என்பதுதான். அதற்கான அவருடைய விடை, வெற்றி வாகை சூடிய விளைவுகளில் அதிர்ஷ்டத்தின் சரியான பங்கு என்ன என்பது குறித்துதான். அந்த விடையை நான் விரும்புகிறேன். அதற்கான காரணம், பொருளாதார வெற்றியில் அதிர்ஷ்டத்தின் பங்கு இருக்க சாத்தியமே இல்லை என்று எவருமே உண்மையில் நினைப்பதில்லை என்பதால்தான். ஆயினும் அதிர்ஷ்டத்தை அளவிட இயலாத காரணத்தினாலும் தனிநபர்களின் பொருளாதார வெற்றி அதிர்ஷ்டத்தால் அமைகிறது என்பதை ஏற்க மனமில்லாத அகந்தையாலும் மட்டுமே பொதுவாக பொருளாதார வெற்றியில் அதிர்ஷ்டம் ஒரு காரணியாக வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஒரு பேச்சுக்கு நான் உங்களிடம், உலகில் பில்லியன் எண்ணிக்கையில் முதலீட்டாளர்கள் உள்ளனர், ஒருவேளை இந்த எண்ணிக்கையில் வெறும் 10 பேர் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தால் மட்டுமே பெருங்கோடீஸ்வரர்களாக ஆனார்கள் என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே நீங்கள், ஆம், கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புள்ளது என்பீர்கள். ஆனால் அத்தகையோரை, அந்த 10 நபர்களை அவர்கள் முகங்களுக்கும் முன்னால் பெயரிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றால் பொதுவாக நீங்கள் பின்வாங்குவீர்கள். அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உள்ளது என்று நாம் நம்பினாலும் மற்றவர்களுடைய பொருளாதார வெற்றியை குறித்து விவாதிக்கும் போது அதிர்ஷ்டத்தை அவர்கள் பெற்ற வெற்றிக்குரிய காரணியாக்கினால் நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் அல்லது பொச்சரிக்கிறீர்கள். உங்களை நீங்களே விவாதித்துக் கொள்ளும் போது உங்கள் வெற்றிக்கு காரணியாக அதிர்ஷ்டத்தை காட்டுவது என்பது உங்களை குறைத்து மதிப்பிடுவதைப் போல் மனச்சோர்வடைகிறீர்கள். பொருளாதார வல்லுநரான பாஸ்கர் மஜும்தார், உடன் பிறந்த சகோதரர்களிடையே உயரம், எடை இவற்றை விட வருமானம் மட்டுமே மிகவும் தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது என்கிறார். நீங்கள் செல்வந்தராகவும் உயரமானவராகவும் இருந்தால் உங்களுடைய சகோதரரும் அவரும் உயரமானவர் என்பதை விட செல்வந்தர் என்றே ஆகிறார். நாம் எல்லோருமே இந்த கூற்றை உண்மையாகவே உள்ளுணர்வோம் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு காரணம் உங்கள் கல்வியின் தரமும் உங்களுக்காக உருவான வாய்ப்புகளும் உங்கள் பெற்றோரின் சமூக பொருளாதார சூழ்நிலை தரத்தோடு மிகவும் தொடர்புடையவை என்பதாலேயே ஆகும். ஆனால் அப்படிப்பட்ட 2 சகோதரர்களை நீங்கள் என் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தினால் அவ்விருவரை குறித்த இத்தகைய கருத்தை ஒத்துக்கொள்ளாத 2 நபர்களையாவது நான் உங்கள் முன்னர் நிறுத்துவேன். செல்வம் அனைத்தையும் இழந்து திவாலடைவது முதல் தனிமனித இலக்குகளை அடையாதது வரையிலான எப்படிப்பட்ட தோல்வியும் மிகவும் மோசமாக பயன்படுத்தப்படுகின்றது. தோல்வியை தழுவிய வணிகங்கள் யாவும் தேவைக்கு ஏற்ற கடின உழைப்பை பெறவில்லை என்று கூறவியலுமா என்ன? தோல்வியடைந்த மோசமான முதலீடுகள் சரியான முறையில் திட்டமிடப்படவில்லையா என்ன? வேலை இழப்பின் முக்கிய காரணம் தனி மனிதரின் சோம்பேறித்தனம் மட்டும் என்றாகுமா என்ன? சில நேரங்களில் மட்டுமே அப்படி ஆகலாம். ஆனால் எத்தனை சதவிகிதம்? அதை அறுதியிட்டு சொல்ல இயலாது. எவையெல்லாம் வணிக யுக்தியாக பயன்படுத்த எத்தனைப்படுத்தப்படுகின்றனவோ அவை ஒவ்வொன்றுக்கான வெற்றியடையும் வாய்ப்பும் 100%க்கும் குறைவானதே. அத்தகைய முயற்சிகளில் இடர் என்பது துரதிருஷ்டவசமாக இந்த சமன்பாட்டின் எதிர்முனையான தோல்வியை சந்திப்பதே. அதிர்ஷ்டத்தை போன்றே இடர் வரும்போதும் எதிர்கொள்ளும் தோல்வியில் தோல்வி எவ்வளவு கடினமானது, எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு குழப்பமானது என்பதை அளவிடுவது இயலாத காரியமாகும். அத்தகைய சூழலில் விளைந்த விளைவில் இடரால் ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு சதவிகிதம் என்பதையும் தனிமனிதரின் முடிவால் ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு சதவிகிதம் என்பதையும் அறுதியிட்டு கணக்கிட இயலாது.
நாம் சந்தையிலிருந்து ஒரு பங்கை வாங்குகிறோம் என்று கொள்ளுங்கள். 5 ஆண்டுகள் கழித்து அந்த பங்கில் மதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. முதலாக நான் அதை வாங்க எடுத்த முடிவு தவறானதாக இருக்க வாய்ப்பிருக்கலாம். அல்லது 80% வெற்றியடையும் வாய்ப்பிருந்த ஒரு பங்கை நான் தேர்ந்தெடுத்ததாகவும் என் முடிவு இருக்கலாம். அந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக 20% வாய்ப்பிருந்த தோல்வியை நான் தழுவி இருக்கலாம். எது எப்படியாகும் என்று எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. நான் என்னுடைய முடிவில் தவறுதான் செய்தேனா, அல்லது இடர் எனும் துரதிருஷ்டத்தின் உண்மையை நான் அனுபவித்தேனா? நாம் எடுக்கும் சில முடிவுகள் சரியானவை என்பதை புள்ளியியல் அல்லது கணக்கியல் ரீதியாக அளவிடுதல் என்பது சாத்தியம்தான். ஆனாலும் உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அப்படி கணக்கீடு செய்து கொண்டிருப்பதில்லை. அது சாத்தியமான காரியமும் இல்லை. நாம் எளிதான சில சிறிய காரணங்களையும் கதைகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அவை பேய்த்தனமாக நம்மை வேறு வழியில் திசை திருப்பக்கூடியவையாக அமைந்து விடுகின்றன. பல்வேறு முதலீட்டாளர்களுடனும் வணிக விற்பனர்களுடனும் பல ஆண்டுகள் நான் பழகியதிலிருந்து உணர்ந்து கொண்ட ஒன்று இதுதான். பொதுவாக மற்றவர்களின் தோல்விக்கு காரணங்கள் அவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் என்றும், அதுவே நம்முடைய தோல்வி என்றால் அவை யாவும் நாம் எதிர்கொண்ட துரதிருஷ்டத்தின் வலிமையால் ஆனவை என்றும் பொருள் கொள்ளப்படுகின்றன என்பதுதான். உங்கள் மூளைக்குள் எப்படி சிந்தனைகள் ஓடுகின்றன என்பதை நான் அறிந்து கொள்ள இயலாத காரணத்தால் உங்கள் தோல்விகளை பற்றி நான் மதிப்பீடு செய்யும் போது நான் மிக எளிமையாக காரண காரியங்களை, வினை விளைவுகளை மட்டுமே கருத்தில் கொள்வேன். நீங்கள் ஒரு மோசமான விளைவை சந்தித்துள்ளீர்கள் என்றால் அதற்கு காரணம் ஒரு மோசமான முடிவாக மட்டுமே இருக்கவியலும் என்று நான் எண்ணும் நிலையே எனக்கு மிகவும் அறிவார்த்தமான நிலையாக தெரியும். ஆனால் அதுவே நான் என்னையே மதிப்பீட்டு செய்து கொள்ளும் போது என்னுடைய அனுபவம், கற்பனை இவற்றை துணையாக்கிக் கொண்டு நான் எடுத்த முடிவு சரியானதே என்றும் நான் அடைந்த தோல்விக்கு காரணம் என்னுடைய துரதிர்ஷ்டம் என்றும் வாதிப்பேன். சரியான முடிவுகளை எடுத்தும் துரதிர்ஷ்டத்தால் வீழ்ந்த முதலீட்டாளர்களை ஃபார்ப்ஸ் இதழின் மேலட்டை என்றும் கொண்டாடுவதில்லை. ஆனால் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஓரளவிற்கு சரியாகவோ அல்லது முரண்களை கொண்டதாகவோ இருந்தாலும் அதிர்ஷ்டத்தால் வெற்றியை தழுவிய முதலீட்டாளர்களை மட்டும் கொண்டாடுகிறது. இங்கே இருவருமே ஒரே நாணயத்தை சுண்டி எறிந்தாலும் அது தரை மீது விழும்போது வெவ்வேறு பக்கத்தை காட்டியபடி வீழ்கிறது என்பதே உண்மை. இத்தகையான முயற்சியில் அபாயமானது பணம் சேர்க்கும் நோக்கில் எந்த வழி சரியாக அமையும், எது சரியாக அமையாது என்பதை கற்றுக்கொள்ள நாம் முயன்று கொண்டிருப்பதே ஆகும். எவ்வகையான முதலீட்டு வழிமுறைகள் வெற்றி பெறுகின்றன? இது வெற்றி பெறாது. எவ்வகையான வணிக வழிமுறைகள் வெற்றி பெறுகின்றன? இது வெற்றி பெறாது. நாம் செல்வந்தர்களாக ஆவது எப்படி? எப்படி நாம் வறியவர்களாக இருப்பதை தவிர்க்கலாம்? நாம் கவனிக்கும் வெற்றி, தோல்வி அனுபவங்களிலிருந்து இத்தகைய கேள்விகளுக்கான பாடங்களை பயில விழைகிறோம். அதுவே அவள் செய்ததை கடைபிடிப்போம், அவன் செய்ததை தவிர்ப்போம் என்னும் கருத்தாகிறது. நம்மிடம் ஒரு மந்திரக்கோள் மட்டும் இருந்தால் நாம் திரும்ப திரும்ப செய்யும் இத்தகைய செயல்களால் அவ்வாறான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதையும், அதற்கு எதிராக அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் எவ்வாறு நாம் செய்யும் செயல்களை சுழற்றி மாற்றமடைய செய்கின்றன என்பதையும், இவ்விரண்டு தாக்கத்தின் சதவீதங்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அத்தகைய மந்திரக்கோள் நம்மிடம் இல்லையே. அதிகளவு சிரமம் இல்லாமல் எளிய வழிமுறையில் இவற்றுக்கான பதில்களை நம் மூளை எதிர்பார்க்கிறது. பில்கேட்ஸ் போன்ற அசாத்திய வெற்றியை கண்ட மற்றொருவரை பற்றி நான் உங்களுக்கு இப்போது சொல்லப் போகிறேன். அவருடைய பொருளாதார வெற்றிக்கு அதிர்ஷ்டத்தையோ அல்லது திறமைகளையோ காரணமாக காட்டவியலாது. தன்னுடைய ரயில் போக்குவரத்து சாம்ராஜ்யத்தை விரிவாக்கும் எண்ணத்துடன் கொர்னேலியஸ் வண்டர்பில்ட் பல்வேறு வணிக முயற்சிகளுக்கான ஒப்பந்தங்களை அப்போதுதான் முடித்திருந்தார். அவருடைய வணிக ஆலோசகர்களில் ஒருவர் வண்டர்பில்ட்டிடம் அவர் அப்போது ஒப்பந்தம் செய்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் அரசின் விதிகளை மீறுகின்றன என்று தெரியப்படுத்தினார். கடவுளே என்று வியந்தபடி வண்டர்பில்ட் அவரிடம், நியூயார்க் அரசின் சட்டங்கள், விதிகள் ஆகியவைகளுக்கு உட்பட்டு அதன் வழியே ரயில் போக்குவரத்து தொழிலை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ன என்றார். இது குறித்து முதலில் நான் படித்தபோது எனக்கு தோன்றியது இதுதான். அவருடைய அந்த அணுகுமுறையே அவருடைய அந்த வெற்றிக்கு காரணம். அந்த காலத்தில் அரசு விதிகள் ரயில் போக்குவரத்தை அனுமதிப்பதில்லை. ஆனாலும் வண்டர்பில்ட் அதை தொடர்புபடுத்தாது முயன்று வெற்றி பெற்றார். வண்டர்பில்ட் தன்னுடைய தொழில் முனைவுகளில் பெருவாரியாக வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டது அரசு விதிகளை உடைக்கும் குணத்தை ஆரோக்கியமான வணிக ஞானமாக கொள்வது என்பது சற்று சிரமமானதுதான். இருந்தாலும் அந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட முரட்டு மனிதர் தன் வழியில் எந்த தடையையும் அண்டவிட்டதில்லை. இது மிக அபாயகரமான ஒரு ஆய்வு இல்லையா? அறிவுள்ள எவனும் வாசம் பூசப்பட்ட குற்றத்தை தொழில் முனைவுக்கான சாதனமாக கொள்ள மாட்டான். இப்போது நீங்கள் எளிதாக முடிவை புரிந்து கொள்ளலாம். வண்டர்பில்ட்டின் கதை வேறு மாதிரியான முடிவை எட்டியது. நீதிமன்றத்தின் ஆணையால் புதிதாக தொடங்கப்பெற்ற ஒரு குற்றவாளியின் நிறுவனம் மூடப்பட்டது. இங்கும் நாம் ஒரு குழப்பத்தை காண்கிறோம். ஏறக்குறைய அதே காரணத்தினால் வீழ்ந்த என்ரோன் நிறுவனத்தை எந்த அளவிற்கு நீங்கள் குற்றம் கூறுகிறீர்களோ அதே அளவிற்கு அரசு விதிகளை வளைத்த வண்டர்பில்ட்டையும் நீங்கள் புகழலாம். இவர்களுள் ஒருவர் அரசின் விதிகளை மீறியும் தண்டனைகளை தவிர்க்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றவர், மற்றொருவர் இடர்பாட்டின் பக்கத்தால் வீழ்ந்தவர். ஜான் டி ராக்கஃபெல்லரும் இதை போன்ற குணமுடையவரே. ஒரு சில்லறை திருடனின் செயலை விட எந்த வகையிலும் குறைவானது இல்லை என்று ஒரு முறை நீதிபதி ஒருவர் அவரது நிறுவனத்தை குறை கூறும் அளவிற்கு சட்டத்தின் ஓட்டைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ராக்கஃபெல்லர் வரலாற்று ஆசிரியர்களால் தந்திரமான வணிகமுறை மேதை என்று புகழப்பட்டவர். அப்படியும் இருந்திருக்கலாம். ஆனால் காலம் கடந்த சட்டங்கள் உங்கள் நவீன கண்டுபிடிப்புகளின் பாதைக்கு குறுக்கே வராது பார்த்து கொண்டவர் நீங்கள் என்னும் புகழாரத்திலிருந்து வேறுபட்டு நீங்கள் குற்றம் செய்தவரா என்று கேட்கும் அளவிற்கு மாறியது எப்போது? அல்லது அதே கதை ராக்கஃபெல்லர் ஒரு மேதை, அவருடைய வெற்றிகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னும் நிலையிலிருந்து ராக்கஃபெல்லர் ஒரு குற்றவாளி, அவருடைய வணிக தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற நிலைக்கு மாறும். அதற்கான சாத்தியம் மிக அரிதே. அரசின் சட்டங்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எனக்கென்று வலிமை ஏதும் கிடையாதா என்று வண்டர்பில்ட் ஒரு முறை வினவி இருக்கிறார். அவர் அப்படித்தான் செய்தார். அது வெற்றியையும் பெற்று தந்தது. தங்களுடைய சரித்திரங்களின் கடைசி சொற்கள் முரணான விளைவுகளுடன் அமைந்த சிலருடைய நிலையை குறித்து கற்பனை செய்து பார்ப்பது என்பது மிகவும் எளிதான செயலாகவே இருக்கிறது. தைரியம், பொறுப்பின்மை ஆகிய இரு சொல்களுக்கிடையேயான அந்த கோடு மிகவும் எளிதானது. அதிர்ஷ்டத்துக்கும் இடர்பாட்டுக்கும் நாம் சரியான அர்த்தத்தை நிலையை தராதிருந்தால் அவை காணாமலேயே போகும்.
பெஞ்சமின் கிரஹாம் என்பவர் எக்காலத்திலும் சிறந்த முதலீட்டாளர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர். முதலீட்டு மதிப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவரும் வாரன் பஃபெட்டின் தொடக்ககால ஆசானும் ஆவார். ஆனாலும் பெஞ்சமினுடைய முதலீட்டு வெற்றியின் பெருவாரியான காரணமாக இருந்தது அவரிடமிருந்த கெய்கோ பகுதிகளின் மீதான மிக அதிக அளவிலான முதலீடுதான். அவருடைய குறிப்பேடுகளில் இது குறித்து அவரே ஒத்துக்கொண்டு எழுதிய ஒரு கருத்து மிகையாக அவரிடமிருந்த கெய்கோ பங்குகளின் சேர்க்கை பெரும்பாலும் பங்குகளின் பிரிவினை சட்டத்திற்கு புறம்பானவையே, ஏறக்குறைய ஒவ்வொரு சட்டத்தையும் உடைத்து சேர்த்தவையே என்பதுதான். இந்த விஷயத்தில் தைரியம், பொறுப்பின்மை ஆகியவற்றின் இடையே இருக்கும் மெல்லிய கோடு எப்படி அற்றுப்போனது எனக்கு தெரியவில்லை. அவரிடமிருந்த கெய்கோ பெருநிதி குறித்து கிரஹாம் எழுதுகின்றார், ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அல்லது ஒரு அசாத்திய புத்திசாலித்தனமான முடிவு, இவை இரண்டும் வெவ்வேறு என்று நாம் சொல்ல இயலுமா? அவ்வளவு எளிதாக சொல்ல இயலாதுதான். அதை போலவே 2006ஆம் ஆண்டில் தன் நிறுவனத்தை வாங்கிக் கொள்ள $1 பில்லியன் தர தயாராக இருப்பதாக கூறிய யாஹூவின் கோரிக்கையை நிராகரித்தும் மார்க் ஜுக்கர்பர்கை ஒரு மேதை என்று நாம் எண்ணுகின்றோம். அவரால் எதிர்காலத்தை உணர முடிந்ததால் தன்னுடைய முடிவில் நிலையாக இருந்தார். ஆனால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு பெருத்த நிதிக்கு யாஹூ நிறுவனத்தை வாங்க தயாராக இருந்த நிலையில் யாஹூ அக்கோரிக்கையை நிராகரித்ததை நாம் குறை கூறி பேசுகிறோம். அவ்வளவு பெரிய தொகையை தர தயாராக இருந்தபோதே இந்த முட்டாள்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறுகிறோம். இந்த சூழல்களிலிருந்து தொழில் முனைவோர்களுக்கான பாடம்தான் என்ன? என்னால் ஒன்றும் சொல்ல இயலவில்லை. ஏனென்றால் அதிர்ஷ்டத்தையும் இடர்பாட்டையும் அறுதியிட்டு கூறுவதென்பது அவ்வளவு எளிதான செயலன்று. இவ்வகையில் பல்வேறு உதாரணங்கள் உள்ளன. எண்ணிக்கையற்ற வாய்ப்புகளும் தோல்விகளும் அவற்றின் விளைவுகளை பயனாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன. திறமையற்ற மேலாளர்கள் அவர்களால் எவ்வளவு வலிமையாக இயலுமோ அவ்வளவு வலிமையுடன் கணக்கற்ற பணியாளர்களை வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாடிக்கையாளர் கூறுவதுதான் எப்போதுமே சரி, வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறியாதவர்கள் ஆகிய இரு வாதங்களுமே ஒத்துக்கொள்ளப்பட்ட வணிக ஞானமாக இருக்கின்றன. எழுச்சியூட்டும் தைரியம் என்பதற்கும் முட்டாள்தனமான பொறுப்பின்மை என்பதற்கும் இடையேயான கோடு 1 மில்லிமீட்டர் அளவே ஆனதாக இருக்கலாம். அது பின்னுணர்வின் மூலமாக மட்டுமே காணக்கூடிய விதத்திலும் இருக்கலாம். இடர்பாடும் அதிர்ஷ்டமும் நிழல் மொழியை பேசும் இரட்டையர்கள். இது எளிதில் தீரக்கூடிய சிக்கல் இல்லை. எது அதிர்ஷ்டம், எது திறமை, எது இடர்பாடு என்பதை அறுதியிடுவதில் இயலாமை மேலோங்கி இருக்கிறது. பணத்தை சரியான முறையில் ஆள வேண்டும் என்று நாம் முயலும் போதெல்லாம் இந்த இயலாமையே மிகப்பெரிய சிக்கலாக தோன்றுகிறது. ஆனாலும் 2 கருத்துகள் நமக்கு சரியான பாதையை காட்டும். யாரை நீங்கள் புகழ்கிறீர்களோ ஆராதிக்கிறீர்களோ அவர்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். யாரை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்களோ முன்னேறக்கூடாது என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவர்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். அல்லது விளையும் விளைவுகள் அனைத்துக்கும் 100% காரணிகளாக அமைபவை ஒருவருடைய உழைப்பும் அவர் எடுக்கும் முடிவுகளும் தான் என்று நம்பும் போதெல்லாம் கவனமாக இருங்கள். என் மகன் பிறந்த பின்னர் நான் அவனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் பகுதி இது. சிலர் கல்வியை ஊக்குவிக்கும் குடும்பங்களில் பிறந்தவர், மற்றவர் அதற்கு எதிரான கருத்துடையவர். சிலர் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அமைந்த எழுச்சி கொண்ட பொருளாதார சூழலில் பிறந்தவர், மற்றவர் போர்களுக்கு மத்தியிலும் ஆதரவற்ற நிலையிலும் பிறந்தவர். நீ வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவன் நான். அந்த வெற்றியை நீயே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவன். இருந்தாலும் எல்லா வெற்றியும் கடினமான உழைப்பால் உண்டாவதில்லை என்பதையும் எல்லா தோல்வியும் பொறுப்பற்ற சோம்பேறித்தனத்தால் உண்டாவதில்லை என்பதையும் உணர்ந்து கொள். மற்றவர்களை பற்றியும் உன்னை பற்றியும் நீ மதிப்பிடும் போதெல்லாம் இதை நீ நினைவில் வைத்துக்கொள். எனவே தனிப்பட்டவர்களை பற்றியும் குறிப்பிட்ட சூழலில் அமைந்த உதாரணங்களை பற்றியும் மட்டுமே முழு கவனத்தில் கொள்ளாமல் பரந்த நிலைப்பாடுகளை ஆய்வதில் கவனம் காட்டுதல் வேண்டும். பில்லியனர்கள், மிக பெரும் நிறுவனத்தின் தலைவர்கள், மிக பெரும் தோல்விகளை சந்தித்தவர்கள் என்று மிகைநிலை அடைந்த சில குறிப்பிட்ட தனிநபர்களை ஆராய்வது என்பது ஆபத்தானது. ஏனெனில் மிகைநிலை உதாரணங்கள் யாவும் அவற்றோடு பிணைந்திருக்கும் இடியாப்ப சிக்கல்களினால் பொதுவாக மற்ற சூழல்களுக்கு பொருந்தாத இயல்புடையன. எந்த அளவிற்கு உதாரணங்கள் மிகை நிலையில் உள்ளனவோ அந்த அளவிற்கு அவற்றின் மூலம் நாம் பெறும் படிப்பினைகள் இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்தாதனவாகவே இருக்கும். இதற்கு காரணம் அத்தகைய நிகழ்வுகள் யாவும் அதிர்ஷ்டம், இடர்பாடு ஆகியவற்றின் மிகைநிலை வெளிப்பாடுகளாக இருக்கலாம். எனவே அதிர்ஷ்டம், இடர் ஆகியவை குறித்த பொதுவான பரந்த நிலைப்பாடுகளை ஆய்வதன் மூலமே அமல்படுத்தக்கூடிய வகையில் அமைந்த படிப்பினைகளை அத்தகைய உதாரணங்களிலிருந்து நாம் அடைதல் இயலும். நாம் தேர்ந்தெடுக்கும் பரந்த நிலைப்பாடுகள் எந்த அளவிற்கு பொதுவானவையோ அந்த அளவிற்கு அவை நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தனவாக அமைதல் கூடும். வாரன் பஃபெட்டின் முதலீட்டு வெற்றிகளை நாம் அப்படியே பின்பற்றுதல் என்பது சரியான வழி ஆகாது. ஏனென்றால் பஃபெட்டின் வழிமுறைகள் அவரது அதிர்ஷ்டம் பொறுத்த மிகைநிலை வெளிப்பாடுகள். அவரது வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் பங்கு பெரிய அளவிலானது. அதிர்ஷ்டத்தை பின்பற்றுதல் என்பது சாத்தியமற்ற செயலாகும். நாம் 7ஆம் அத்தியாயத்தில் பார்க்க போவதைப் போல யாரெல்லாம் அவர்களுடைய காலத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்தல் அவசியம். இந்த இயல்பான படிப்பினையை நாம் கற்பதே நமக்கு உதவியாக இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்த வரலாற்று வல்லுநரான ஃபிட்ரிக் லீவிஸ் ஆலன் ஒரு சராசரியான இயல்பு நிலையை கொண்ட அமெரிக்கரின் வாழ்வியலை குறித்து விவரித்துள்ளார். அமெரிக்கர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எத்தகைய மாற்றங்களுக்கு உட்பட்டார்கள், எப்படியான பணிகளை மேற்கொண்டார்கள், எப்படிப்பட்ட இரவு உணவை உட்கொண்டார்கள் போன்றவை குறித்த பல்வேறு தரவுகளை அவர் ஆய்ந்து தந்துள்ளார். மிகை நிலையில் உயர்வை அடைந்த சிலரின் செய்திகள் குறித்து ஆய்ந்து கொண்டிருப்பதை தவிர இதுபோன்ற பரந்த நிலையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளை நாம் நமக்கு உரித்தமான படிப்பினையாக கொள்வது சிறந்ததாகும். பில்கேட்ஸ் ஒருமுறை கூறியுள்ளார், வெற்றி என்பது ஒரு மோசமான ஆசான் ஆகும். வெற்றிகளை எப்போதும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று நினைக்க வைக்கும் அளவிற்கு அது மேதைகளை கவரக்கூடியது. நடைமுறையில் முன்னேற்றம் மிகவும் சிறந்த முறையில் நடக்கிறது என்றால் அங்கே ஏதோ தீது உள்ளது என்பதை நீ உணர்தல் அவசியம். நீ தோற்கடிக்கப்பட முடியாதவன் என்றில்லை. அதிர்ஷ்டம்தான் உனக்கு வெற்றியை தந்தது என்பதை நீ நம்பினால் அதன் உடன்பிறப்பான இடர்பாட்டையும் நீ நம்பியாக வேண்டும். அத்தகைய இடர்பாடு கன நேரத்தில் உன்னை தலைகீழாய் புரட்டி போட்டுவிடும்.
ஆம், அதிர்ஷ்டத்தின் எதிர்முனையான இடர்பாட்டிலும் அதே மாதிரியான நிலைதான். இடர்பாடு என்பதும் ஒரு மோசமான ஆசான்தான். அது மேதைகளையும் கவர செய்து அவர்களையே தங்கள் முடிவுகள் மிகவும் மோசமானவை என்று நினைக்க வைக்கக்கூடியதாகும். அத்தகைய தோல்விகள் இடர்பாடு ஏற்படுத்திய மோசமான விளைவுகளின் பிம்பங்களே ஆகும். தோல்வியின் போது நாம் கடைபிடிக்கக்கூடிய தந்திரம் ஒன்று உள்ளது. நாம் எதிர்கொள்ளும் சில மோசமான முதலீடுகளும் நாம் அடையாத சில இலக்குகளும் நம்முடைய பொருளாதார வாழ்நிலையை முழுமையாக ஒழிக்க இயலாதபடியான சூழலை உண்டாக்கிக் கொள்வதுதான். இப்படியான சூழல் மீண்டும் நமக்கான நேரம் வரும் வரை நம்மை பாதுகாக்கும். எனவே அதிர்ஷ்டத்தை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்து கொண்டாடுகிறோமோ அதே அளவிற்கு இடர்பாடுகளையும் நாம் எதிர்கொள்ளுதல் வேண்டும். அதாவது இடர்பாடுகளை எதிர்கொண்டு அவற்றை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்மை நாமே மன்னித்துவிட்டு அந்த சூழல்களிலிருந்து அகன்று விடுவதே முக்கியமான செயலாகும். இதுவுமே அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை, தீயதாகவும் இல்லை. இப்போது நாம் அதிர்ஷ்டத்தை பெருக்கிய இருவேறு மனிதர்களை குறித்து பார்க்க போகிறோம்.